ஹலோ கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எண்டோமார்ஃப், எக்டோமார்ஃப், மீசோமார்ஃப் சொல்லப்படுற 3 வகையான பாடி டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதனால் நான் ஒரு ஜென்ரலாக ஓவர்வியூ சொல்லிடுறேன் ஷார்ட்டாக. இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அவங்க பிறந்து வளரும் போது அவங்களுக்கு உடம்புல அதிகமான ஃபேட் இருக்கும். அவங்க பேசிக்காகவே பார்த்தா அவங்க ரொம்பவும் ஃபேட்டாகவே இருப்பாங்க. அவங்க அதிகமாக அவங்க என்னத்தான் டயட்டில் இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டாச்சுக்கணும் திரும்ப பழைய மாதிரி அவங்களுக்கு சீக்கிரமாக உடம்பு ஃபேட் போட்டுரும். அதுவே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா என்னத்தான் அதிகமான லெவல் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு அவங்க லீனாகவே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு சீக்கிரமாக செரிமானமோ எல்லாமே எப்போவுமே லீனாக தான் இருப்பாங்க. அவங்க நிறையா சாப்பிட்டா கூட. ஒரு சிலர் கரெக்டான ஃபிட்டில் இருப்பாங்க. அவங்க இப்போ ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினச்சா கூட கொஞ்சம் லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணாலே அவங்களுக்கு பாடி கரெக்டான ஃபிட்டில் அவங்க அவ்வளோ எஃபோர்ட் பண்ண அவசியம் கிடையாது. இதனால் ஏன் அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலாக நம்மளோட பாடி டிப்ஸ் தீர்மானிக்கிறது பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் மேஜரான ஃபேக்டர்ஸ் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஜீன்ஸ் ஃபேக்டரு, அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் பிஎம்ஆர் அப்படின்னா பேசல் மெட்டபாலிக் ரேட். தேர்டு பார்த்திங்கன்னா ஹார்மோன் இன்ஃப்ளூயன்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு மேஜர் 3. அது போக நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எக்டோமார்ஃப் பார்த்திங்கன்னா லீனாக இருக்கிற டைப்பு. அவங்களுக்கு எப்போயுமே பார்த்திங்கன்னா அவங்க பேசல் மெட்டபாலிக் ரேட் ரொம்ப ஹையாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு சீக்கிரமாக எல்லாமே கேலரிஸ் தான் சீக்கிரமாக பேர்ன் ஆகிடும். ரெண்டாவது அவங்களுக்கு இந்த ADRB2 இந்த ஜீன் தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிகமான ஃபேட்டை ஸ்டோர் பண்ண விடாமல் அதை அதிகமாக அவங்களுக்கு கலோரி அதை பேர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அவங்களுக்கு. ஸோ அதனால இந்த ஜீன்னாலே பார்த்திங்கன்னா அவங்க உடம்புல ஃபேட்டே ஸ்டோர் ஆகாது. அந்த ஃபேட்னா எல்லாமே சீக்கிரமாக பேர்ன் ஆகிடும் அவங்களுக்கு. ஸோ இதேமாரி ஜீன் இருக்குன்னு பார்த்திங்கன்னா எவல்யூஷனராக பார்த்திங்கன்னா அதிகமாக அவங்களுக்கு அதிகமான என்டியூரன்ஸ், டியூரபிலிட்டி அதிகமாக இருக்கும் இவங்களுக்குனா. அது போக இவங்களுக்கு ஹார்மோன் இன்ஃப்ளூயன்ஸ். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தைராய்டு ஹார்மோன் அதிகமான லெவலில் தைராக்சினை அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஸோ இதனாலே பேசல் மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது அவங்களுக்கு. ஸோ இதனால தான் அவங்களுக்கு எப்போவுமே லீனாகவே இருக்கிறாங்க. ரெண்டாவது டைப்பு பார்த்திங்கன்னா எண்டோமார்ஃப். இவங்க எப்போவுமே ஃபேட்டாக இருப்பாங்க. எதனாலனா பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜீன் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா FTO அண்ட் LEP ஜீன் இருக்குது. ஸோ இந்த ஜீன் தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி அஃபெக்ட் பண்ணுது. இப்படி பண்ணுறதுனால இப்போது இன்சுலின் அஃபெக்ட் ஆச்சுன்னா அவங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அவங்க பாடியில் அதிகமான ஃபேட் ஸ்டோர் ஆகுது. குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட அப்டோமன் ஏரியாவில். ஸோ அந்த ஜீன்னால் அவங்களோட ஹார்மோன் இன்ஃப்ளூயன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகுது. அதான் சொன்னானே இப்போ EP ஜீன் பார்த்திங்கன்னா அவங்களோட ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. LEP அதாவது லெப்டினோட ரெசிஸ்டன்ஸை அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அதனாலே அவங்களுக்கு அந்த அவங்களோட ஹங்கர் ரெஸ்பான்ஸை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அவங்களோட ஓவர் ஈட்டிங் ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தைராய்டு லெவல், தைராக்சினோட லெவல் அவங்களுக்கு ரொம்ப லோவாக இருக்கும். அதனால் பேசல் மெட்டபாலிக் ரேட் அவங்களுக்கு கம்மியாக இருக்குது. இதனால் அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேட்டாக இருக்காங்க. எவால்யூஷனரி அடாப்டேஷன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இதுமாரி ஃபுட் ஸ்கேர்சிட்டி இருக்கும்ல. ஃபுட் ஸ்கார்சிட்டி இருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெரிய பசினா எடுக்காது. அவங்களால அந்தமாரி சமயத்தில் கூட அவங்களால வாழ்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணுறோம்னா நம்மளோட பாடிக்கு பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே உடலில் இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸு தென் அப்புறம் தான் ஃபேட்டு, அப்புறம் தான் ப்ரோட்டீன் சொல்லிவிட்டு அவங்க பாடி எனர்ஜி யூஸ் பண்ணிக்கும். எண்டோமார்ஃபுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேட் செல்ஸை எப்போவுமே எடுக்கவே விடாது. அவங்க ஃபேட் எப்போவுமே ஸ்டோர் ஆகி தான் இருக்கும். ஃபேட் இப்போ எனர்ஜி ப்ரொடியூஸிங்க்கு பார்த்திங்கன்னா எண்டோமார்ஃபோட பாடியில் ஃபேட் எடுக்காது. இப்போது லாஸ்ட் டைப் பார்த்திங்கன்னா மீசோமார்ஃப். ஸோ பேசிக்கலாக இந்த டைப் இருக்கவங்க பார்த்திங்கன்னா மசில் மாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு ஹையர் ஃபாஸ்ட் ட்விச் மசில்னு சொல்லுவாங்க. இந்த மசில்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் அண்ட் ஹைப்பர்ட்ரோபிக்கு ரொம்ப உதவுகிற மசில்ஸ். ஜெனட்டிக்கலாக பார்த்திங்கன்னா ACTN3ங்கிற ஜீன் தான் உங்களுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ அந்த ஜீன் தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹையர் மசில் மாஸை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு, ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹார்மோன்ஸ் லெவல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா
அவங்கள ஆப்டிமலாக தான் இருக்கும். எல்லாமே கரெக்டான லெவலில் தான் இருக்கும். இப்போ தைராக்சின் ப்ரொடக்ஷனும் சரி எல்லாமே வந்து கரெக்டான லெவலில் அவங்களுக்கு வந்து பேலன்ஸாக ப்ரொடக்ஷன் ஆகும் அவங்களுக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து 3 டிப்ஸும் பார்த்தாச்சு. பட் இதுதான் நம்மளுக்கு வந்து நிரந்தரம்னு பார்த்திங்கன்னா அது கிடையாது. ஸோ லீனாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பாடியை வந்து ஃபிட்டாக்கவும் முடியும். இல்லை வந்து குண்டாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட பாடியை வந்து நம்ம ஃபிட்டாக்க முடியும். எல்லாமே டயட். நம்ம டயட்டை நம்ம வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டு அந்த டயட்டை நம்ம கன்சிஸ்டன்ஸாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா நம்மளோட பாடி டைப்பை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அது வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். கரெக்டான லெவலில் கரெக்டான டயட் எடுத்து கன்சிஸ்டன்ஸாக இருக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ வந்து பொறுமையாக கவனிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ உங்களுக்கு இன்னும் இதுமாரி இன்ஃபர்மேஷன் வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுமாரி இன்ஃபர்மேஷனல் வீடியோ வேணும்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ மேக் பண்ணி நாங்கள் போடுறேன். தேங்க்யூ.